ஹலோ வீவர்ஸ், கடைசியாக பாக்கியராஜ் இறப்பதற்கு முன்பாக அவருடைய மனைவி கிட்ட பேசின அந்த விஷயத்த சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க பூர்ணிமா. இந்த 3 நிமிட பேச்சு தான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கும் அவருக்குமான கடைசியான பேச்சாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்காங்க. அப்படி இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய மனைவி கிட்ட பாக்கியராஜ் என்னதான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போது கசிந்திருக்கு. அது பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய முன்தினம் குஷ்புடைய மகள் அவந்திகாவின் திருமணமானது கோவாவில் நடைபெற்றது. அந்த திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கலந்து கொண்டு எல்லோருடனும் சந்தோஷமாக பேசி சிரித்த வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்துருப்போங்க. அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளே பாக்கியராஜ் இறந்து விட்டார் என்ற தகவலானது வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் சரிங்க, குடும்பத்திலையும் சரிங்க, மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கல்யாணம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கோவாவில் இருந்து சென்னை திரும்பியதாக சொல்லப்படுதுங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில எப்போதும் போல எழுந்திருக்காரு. எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா இவரும் இவருடைய மனைவியுமான பூர்ணிமா இருவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவது வழக்கமாங்க. அதே போலதான் அன்றைய நாளுமே பார்த்தீங்கன்னா காலையில வாக்கிங் போயிருக்காங்க. வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போதே பார்த்தீங்கன்னா லேசாக உடலில் ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே தன்னுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, பக்கத்தில் வீடு வந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு போன உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. உடனே கார் எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுமே போயிருக்காங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய முகமானது அப்படியே பார்த்தீங்கன்னா வேர்த்து கொட்டியிருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் தன்னுடைய மனைவியான பூர்ணிமாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு எனக்கு ஏதோ உடம்புல ஏதோ பண்ணுது, நான் இருப்பனா இல்லையா அப்படின்னே எனக்கு தெரியல, ஒருவேளை நான் இல்லாவிட்டா நீ எதற்குமே கவலைப்படாத, தன்னுடைய 2 பிள்ளைகளையுமே நீ தான் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லா விதமான நல்லதையுமே நீ தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்தானத்தில் இருந்துமே நீ தான் முன்னின்று செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த பாக்கியராஜ் அவருடைய மனைவி கிட்ட சொன்னதுமே பார்த்தீங்கன்னா பூர்ணிமாக்கு ரொம்பவே தாங்க முடியாம ரொம்பவே அழுது எமோஷனல் ஆகியிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க, இது சாதாரண நெஞ்சு வலி தாங்க, ஹாஸ்பிட்டல் போனா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே அவருடைய பேச்சுமே பார்த்தீங்கன்னா நின்று இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்க இருந்த எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்களை மூடி இருக்காரு. சரி மயக்கம் போட்டுட்டாரு போல, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா சரியாயிரும் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சோதித்து பார்க்கும்போது தான் இவருடைய உயிரானது போயிருச்சுங்க. அதாவது இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, உயிர் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான சில தகவலையுமே பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் பரிசோதிச்சதுக்கு அப்புறமேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களானது அவங்களால கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கோ ஒரு கலைஞன் இருக்காரு, அவரை நம்ம திரையில் மட்டுமே பார்த்து ரசிச்ச நமக்கே பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்க முடியல. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதாவது விஷயங்கள் கேள்விப்பட்டு இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். எதுவுமே இல்லாமல் நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த திருமண விழாவில் பங்கேற்ற அந்த வீடியோ காட்சிகள், அவருடைய சிரித்த முகத்துடைய வீடியோ காட்சிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் இறந்து விட்டாரு அப்படிங்கிற செய்தியை பார்த்தீங்கன்னா நம்மளாலேயே ஜீர்ணிச்சுக்க முடியல. அவங்களுடைய குடும்பத்துக்கு அந்த விஷயமானது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத எல்லோராலையுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லாவே இருந்திருக்காரு, எப்போதும் போல வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. வாக்கிங் போகும்போது கொஞ்சம் முகம் வேர்த்திருக்கு. சரி இது நம்ம வாக்கிங் போகிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகம் வேர்க்கிறது, வேர்வை வர்றது இதெல்லாம் இயல்பான விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான யதார்த்தத்தில் அவங்க இருந்திருக்காங்க. எதுவும் நடக்காது, நல்லபடியாக வீட்டுக்கு அவரை கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய
அவங்களுடைய மனைவி இருந்திருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு இல்லை, மாரடைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா நினைக்கல. ஆனால் அவங்க நினைக்காத அத்தனை விஷயமும் நடந்து இன்னைக்கு அவருடைய உடலுமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. இந்த விஷயத்த அவங்களுடைய மனைவியால் ஏற்றுக்கவே முடியல. அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்த அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி சொல்லி ஒவ்வொருக்கிட்டையுமே கதறி கதறி அழுதுருக்காங்க. அதாவது எங்கே போனாலுமே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் போவோம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, என்னை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டார். என்னோட அவ்வளோ ஒரு அன்போடு இருந்தார். அப்படிப்பட்ட மனுஷன் இனி என் கூட இல்லை அப்படின்னு நினைக்கவே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சக தோழிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பகிர்ந்திருக்காங்க. அதோடு இவருடைய 50 ஆண்டு கால பயணம், மேலும் இவருக்கான சில வெற்றி விழாக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியுமே கலந்திருப்பாங்க. அப்போது அவங்க பேசின அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி நாமளுமே பார்த்தீங்கன்னா இருக்கணும். இவ்வளோ அன்போடு பாசத்தோடு அந்த காதலோடு பார்த்தீங்கன்னா இருவருமே இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி ஒரு அழகான கப்புலாக பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இழப்பு, அவங்க இனி நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற விஷயம்தான் பார்த்தீங்கன்னா எல்லோர்கிட்டையுமே சொல்லி சொல்லி புலம்பிட்டு வராங்களாம். அதோடு அவங்க கடைசியாக பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா இனி இந்த பேச்சு தான் நமக்கான கடைசி பேச்சாக இருக்கும், இனி இவர் பேச மாட்டார் அப்படிங்கிறது கூட என் நினைவுக்கு இல்லை. ஹாஸ்பிட்டல் போவோம் சரியாயிரும் அப்படின்னு தானே நான் நினச்சிட்டு போனேன். ஆனால் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி அவர் உயிர் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா புலம்பியிருக்காங்க. மேலும் மறைந்த இயக்குனரும் நடிகருமான திரைக்கதை திலகம் கே பாக்கியராஜ் அவர்களின் உடலானது சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்ட போது அவரது மனைவி பூர்ணிமா பாக்கியராஜ் கணவருடைய உடலை கட்டி அணைத்து முத்தமிட்டு பிரிய மனமில்லாமல் கண்ணீர் விட்டு கதறிய காட்சியானது அங்கிருந்தோரை அப்படியே உருக வச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. நேற்று காலை ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக காலமான இயக்குனர் பாக்கியராஜின் உடலானது இன்று காலை 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்று கொண்டிருந்த போது பாக்கியராஜின் நீண்டகால வாழ்க்கை துணையான நடிகை பூர்ணிமா எஜமானரை இழந்த சோகத்தில் அவரது உடலை கட்டி அணைத்து முத்தமிட்டு தனது இறுதி அஞ்சலியை செலுத்தி இருந்தாங்க. தந்தையின் மறைவை தாங்க முடியாமல் மகன் சாந்தனு, மகள் சரண்யா மற்றும் குடும்பத்தினர் அருகில் நின்று கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்திருந்தாங்க. திரையுலகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், ரசிகர்களுமே மயான வளாகத்தில் கூடி தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.